அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் வெற்றிகள் பெற வேண்டும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்ட்டு அயராது உழைத்து கொண்டே இருப்பவர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இருந்தாலுமே தங்களுடைய எல்லா விதமான பிளான் எல்லாமே பண்ணுவீங்க. அந்த பிளான்ல ரொம்ப சுறுசுறுப்பா எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பீங்க. அஸ்வம் அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். அஸ்வினி அப்படின்னா குதிரை மாதிரி ஒரு வேகம், அந்த வேகங்கள் எல்லாமே இருந்துட்டே இருக்கும். இருந்தாலுமே அந்த தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படல. இப்போ தொழில் சம்பந்தமா ஒரு இடத்துல பேச போறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த நாள்ல போய் பேசலாம், எப்படிலாம் சில விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம், சுப நிகழ்வுகள்லாம் வருது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் எந்த நாட்கள் நீங்க செலக்ட் பண்ணலாம் இந்த வாரத்தில் அப்படின்னா 6, 7, 9, 11 இந்த நாட்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த நாட்கள் பண வரவுகள் தரக்கூடிய நாட்கள் மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். 6, 7, 9, 11 இந்த நாட்கள். சரிங்களா? இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்திலுமே முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த வாரம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரங்க தொழில முன்னேற்றங்கள் ஏற்படணும், வாழ்க்கையில வேற லெவல்ல மாறணும், பெரிய லெவல்ல நான் எல்லாத்திலுமே வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அந்த மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். உங்களுடைய நட்சத்திரம் பரணி, அப்போ பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா அந்த மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில முன்னேற்றம் ஏற்படணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் இந்த நல்ல நாட்கள் எந்த யார்கிட்ட போய் நான் கேட்கறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல நாட்களை இந்த வாரத்தில் இந்த வேலைகள் எந்த வேலைகள் செஞ்சாலும் சரிங்க, இந்த நாட்களை நீங்க பண்ணுங்க. இந்த நாட்கள் நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். 7, 8, 10, 12 இந்த நாட்கள் பரணி நட்சத்திரத்திற்கு மிக மிக சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகின்றது. இந்த வாரம் இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வேலைகளை எல்லாத்தையுமே சுறுசுறுப்பா எல்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா, சரிங்களா? அது இல்லாம அரசாங்க வேலைகள் ரொம்ப பேர் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கன்ஃபார்மா இருப்பாங்க. எதனால அப்படின்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். சார் எனக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு உன்னை அமையவே இல்லை அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா, அப்போ அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாள், இல்ல அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர நாள், இந்த நாட்களை போய் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போங்க, அம்பாள் கோவிலுக்கு போங்க, 2 நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க, அரளிப்பூ மாலை போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க நினைத்த மாதிரியே வெற்றிகள் எல்லாத்தையும் வாரி வழங்குவாள் அம்பாள். இந்த வாரத்தில் 6, 8, 9, 11 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். தொழில் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா, இந்த நாட்கள் வச்சுக்கோங்க. வீட்டுல சுபகாரிய நிகழ்வுகள் வைக்க போறீங்களா, இந்த நாட்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக அமையும். 6, 8, 9, 11 இந்த நாட்கள் மிக மிக அற்புதமான நாட்கள். இந்த நாட்கள் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.